அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் கணேஷ். நான் சென்னையில் இருக்கும் ஒரு அலுவலகத்தில் கடன் வசூலிக்கும் ஏஜெண்டாக வேலை செய்து கொண்டிருக்கிறேன். எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகவில்லை. ஆனால் எனக்கு அந்த ஆசையோ அதிகம். நான் மாசத்துக்கு ஒரு தடவையாச்சும் காசு கொடுத்து ஐட்டம் கிட்ட போயிட்டு வருவேன். என் நண்பனின் மனைவியின் பெயர் சரண்யா. அவங்க 2 பேருமே ஸ்கூல் படிக்கும் போதிலிருந்தே லவ் பண்றாங்க. போன மாசம்தான் அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. நான் சரண்யா கிட்ட நிறைய தடவை பேசியிருக்கேன். என்ன அவங்க அண்ணான்னு தான் கூப்பிடுவாங்க. சரண்யா அந்த அளவுக்கு அழகெல்லாம் இருக்க மாட்டாங்க. கருப்பா சுமாரா இருப்பாங்க. ஆனா சரண்யாவுடைய உடல் வாக்கு நல்ல செக்ஸியா அழகா இருக்கும். நானும் சரண்யா கிட்ட தங்கச்சின்னு சொல்லிதான் பேசுவேன். அவங்க மேல தப்பான எண்ணம் எதுவுமே எனக்கு வந்ததும் இல்லை. கல்யாணத்துக்கு அப்புறமா என் ஃப்ரெண்டும் சரண்யாவும் தனி குடித்தனம் போனாங்க, வாடகை வீட்டுக்கு. அவங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கூட நான் ஃப்ரெண்ட பார்க்க அவங்க வீட்டுக்கு அடிக்கடி போவேன். நான் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் அவங்க நைட்டி போட்டுக்கிட்டு மேல ஷாலும் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. என்கிட்ட நல்லவும் பேசுவாங்க. நல்ல பொண்ணும் கூட. எனக்கு லைஃபும் இப்படியே நார்மலா போய்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் திடீர்னு நான் வேலையில இருக்கும்போது எனக்கு ஒரு கால் வந்துச்சு. சரண்யாதான் கால் பண்ணியிருந்தாங்க. நானும் அட்டெண்ட் பண்ணி பேசினேன். சரண்யாவோ அவங்க சோக கதையை என்கிட்ட சொன்னாங்க. கொஞ்சம் கடன் கொடுக்க வேண்டியிருக்காம். அர்ஜென்ட்டா ஒரு 10,000 ரூபா தேவைப்படுதுன்னு சொன்னாங்க. நான் அடுத்த மாசம் திருப்பி கொடுத்துறேன்னு சொன்னாங்க. குறிப்பா என் ஹஸ்பண்டுக்கு இந்த விஷயம் தெரிய வேண்டாம்னு சொன்னாங்க. நான் எதுக்கு கேட்டா தப்பா எடுத்துக்க போறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சரி, உங்க நம்பரை சொல்லுங்க, நான் காசு அனுப்புறேன்னு சொன்னேன். அவங்களோ என்கிட்ட ஜிபி எல்லாம் இல்ல, நேர்ல வந்து கொடுக்க முடியுமான்னு கேட்டாங்க. தப்பா எடுத்துக்காதீங்கன்னு சொன்னாங்க. சரி, நான் இப்போ வேலையை முடிச்சதுமே நைட் வந்து தாரேன்னு சொன்னேன். அவங்களும் சரின்னு சொன்னாங்க. நைட் எனக்கு வேலை கொஞ்சம் லேட்டா தான் முடிஞ்சது. நான் வீட்டுக்கு போகும்போது சரண்யாக்கு கால் பண்ணி காசு கொண்டு வந்து கொடுக்கவான்னு கேட்டேன். அவங்களோ இன்னைக்கு வேணாம், ஹஸ்பண்ட் பக்கத்துல தான் இருக்காரு, நாளைக்கு அவர் வேலைக்கு போனதுக்கு அப்புறமா வந்து கொடுக்கறீங்களான்னு கேட்டாங்க. நானும் சரி சிஸ்டர்னு சொன்னேன். மறுநாள் மார்னிங் ஒரு 10 மணிக்கு மேல எனக்கு சரண்யா கால் பண்ணாங்க. நான் அப்போ ஆபீஸ்ல இருந்தேன். ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிட்டாரு. காசு இப்ப வந்து தர முடியுமான்னு கேட்டாங்க. சரின்னு நான் கடன் வசூலிக்க போற மாதிரி வெளிய வந்து அவங்க வீட்டுக்கு போனேன். என் ஃப்ரெண்ட் இல்லாத அப்போ முதல் தடவையா அவங்க வீட்டுக்கு நான் இப்ப போறேன். வீட்டுக்கிட்ட போயே கதவை தட்டுனேன். சரண்யாதான் கதவை திறந்தாங்க. எப்பவும் போல நைட்டி போட்டுட்டு இருந்தாங்க. ஆனா அன்னைக்கு அவங்க ஷால் போடல. மேக்கப் எதுவும் போடாம சிம்பிளா இருந்தாங்க. நானும் காசை கொடுத்துட்டு கிளம்புறேன்னு சொன்னேன். ஆனா சரண்யாவோ உள்ள வாங்க, காபி குடிச்சிட்டு போங்கன்னு வற்புறுத்துனாங்க. நானும் சரின்னு உள்ள போனேன். உள்ள போனதுமே என்ன பெஞ்சில உட்கார சொல்லி காஃபி போட்டுட்டு எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க கிச்சனுக்கு உள்ள போனாங்க. நானும் சரி பெஞ்சில உட்காரலாம்னு போனேன். பெஞ்ச் மேல ஒரு துணி இருந்துச்சு. சரி, அதை எடுத்துட்டு போட்டுட்டு உட்காரலாம்னு பார்த்தேன். அந்த துணியை கையால எடுத்து பார்த்தா அந்த துணி கீழ சரண்யாவோட உள்ளாடை இருந்துச்சு. எனக்கு அதை பார்த்ததுமே ஒரு விபரீதமான ஆசை வந்துச்சு. சைஸ் என்னவா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்பட்டேன். உடனே அதை கையில எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த சமயம் பார்த்து கிச்சனுக்கு போன சரண்யா திடீர்னு மறுபடியும் ஹாலுக்கு வந்தாங்க. என் கையில அது இருக்கிறத பார்த்துட்டு அவங்களும் அதிர்ச்சியானாங்க. சரண்யா பார்த்ததுமே நானும் ஷாக் ஆனேன். உடனே நான் பெஞ்சில உட்காரலாம்னு பார்த்தேன். இது பெஞ்சில இருந்துச்சு அப்படின்னு சொன்னேன். சரி சரி, அது அழுக்குதானே, அதை அப்படியே ஓரமா போட்டுடுங்கன்னு சொன்னாங்க. நானும் உடனே அதை ஓரமா வச்சிட்டேன். இருந்தாலும் எனக்கு ரொம்ப கூச்சமாவும் இருந்துச்சு. என்ன பேசுறதுன்னே தெரியல. ஆனா சரண்யாவோ அதையெல்லாம் பெருசாவே எடுத்துக்கல. என்கிட்ட சகஜமா எப்போதும் போலவே பேச்சு கொடுத்தாங்க. வழக்கமானா வரும்போதெல்லாம் சரண்யா ஷால் போட்டிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு அவங்க ஷால் போடல. அதனால நான் சரண்யா கிட்ட பேசும்போது சில விஷயங்கள் எல்லாத்தையும் நோட் பண்ணேன். ஆனா அவங்களும் அதை கண்டும் காணாத மாதிரி என்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தாங்க. நான் அவங்களை ரசிச்சு பாக்கறத அவங்க பார்த்து ரியாக்ஷன் எதுவுமே கொடுக்காம என்கிட்ட தொடர்ந்து பேச்சு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. காசு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்னா, நான் அடுத்த மாசம் எப்படியும் கண்டிப்பா கொடுத்துட்டேன்னு சொன்னாங்க. நானும் பரவாயில்லை சிஸ்டர், காசு இருக்கும்போது கொடுங்க, அடுத்த மாசம்தான் கொடுக்கணும்னு ஒண்ணு அர்ஜென்ட் இல்ல அப்படின்னு நானும் சொன்னேன். அவங்களோ இல்லங்கண்ணா, நான் கண்டிப்பா அடுத்த மாசமே கொடுத்துடுவேன். ஆனா என் ஹஸ்பண்டுக்கு இந்த விஷயம் தெரிய வேணான்னு சொன்னாங்க. நானும் ஏன் இந்த விஷயம் உங்க ஹஸ்பண்டுக்கு தெரிய வேணான்னு சொல்றீங்கன்னு கேட்டேன்.
கல்யாணத்துக்கு அப்புறம் கொஞ்சம் பட்ஜெட் ப்ராப்ளமா இருக்குதுன்னா இப்போ நான் ஒரு 10,000 ரூபாய் கடன் வாங்கணும்னு தெரிஞ்சா பெரிய சண்டையே வரும். அதான் அவருக்கு தெரிய வேணான்னு சொல்றேன்னு சொன்னாங்க. நானும் சரின்னு சொன்னேன். கொஞ்ச நேரம் கழிச்சு காஃபி போட்டுட்டு வந்து கொடுத்தாங்க. நானும் தேங்க்ஸ்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்த காஃபியை வாங்கி குடிச்சேன். சரண்யா வந்து குனிஞ்சு காஃபி கொடுக்கும்போது கூட நான் அவங்களை பார்த்து ரசிச்சேன். ஆனா சரண்யாவோ நான் பார்க்கறது தெரிஞ்சும் கூட எதுவும் சொல்லாமலே இருந்தாங்க. எப்பவும் இல்லாத ஃபீல் எனக்கு அன்னைக்கு இருந்துச்சு. சரண்யாவை பார்க்கும்போது வந்துச்சு. சரண்யா அன்னைக்கு என் கண்ணுக்கு ரொம்ப அழகாவும் தெரிஞ்சாங்க. இதுக்கு முன்னாடி நான் சரண்யாவை பார்க்கும்போது இதெல்லாம் ஒரு மூஞ்சா, இதை போய் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கானேன்னு என் ஃப்ரெண்ட நான் கலாச்சியும் இருக்கேன். ஆனா இப்போ சரண்யா என் கண்ணுக்கு ரொம்ப அழகாவும் தெரியறாங்க. சரண்யா அழகா இருக்காங்களா இல்லனா காஜில இருக்கேனான்னு எனக்கே தெரியல. நானும் காபியை குடிச்சிட்டு சரண்யா கிட்ட போயிட்டு வரேன் சிஸ்டர்னு சொன்னேன். சரண்யாவோ சாப்பிட்டு போங்களான்னு சொன்னாங்க. நானும் இல்ல சிஸ்டர் இன்னொரு நாள் வரேன்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். அங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு பயமாவே இருந்துச்சு. எங்க சரண்யா மேல பாஞ்சிடுவோமோன்னு. சரண்யாவை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு கொஞ்சமாக மூடாச்சு. அதனாலேயே நான் வேகமாக கிளம்ப முடிவும் பண்ணேன். நான் கிளம்பும் போது கூட வாசல் வரைக்கும் சரண்யா வந்தாங்க. கடைசியா ஒரு தடவை அவங்களை பார்த்தேன். அப்ப கூட எனக்கு அவங்க முகத்தை பார்க்கணும்னு தோணல. அவங்களுடைய முகத்தை தவிர மத்த எல்லாத்தையும் தான் பார்த்தேன். ஆனா அவங்களோ என்ன பார்த்து சிரிச்சுக்கிட்டே பாய்னா பார்த்து போங்க, இன்னொரு நாள் கண்டிப்பா வாங்கன்னு சொன்னாங்க. நானும் பாய் சிஸ்டர்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டேன். அன்னைக்கு நாள் ஃபுல்லா எனக்கு ஏதோ ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோமோன்னு ஃபீலா இருந்துச்சு. இருந்தாலும் அந்த ஃபீல் எனக்கு நல்லாதான் இருந்துச்சு. மறுநாள் நானே சரண்யாவுக்கு கால் பண்ணேன். அந்த பணத்தை கொடுக்க வேண்டியவங்க கிட்ட கொடுத்துட்டீங்களான்னு கேட்டேன். இல்லனா சனிக்கிழமைதான் கொடுக்குவேன்னு சொன்னாங்க. சரி சாப்பிடீங்களான்னு நான் கேட்டேன். இன்னும் இல்லனா லேட் ஆகும். நீங்க சாப்பிடீங்களான்னு கேட்டாங்க. நானும் இப்போ ஜூஸ் குடிக்கலாம்னு கடைக்கு வந்திருக்கேன். சிஸ்டர் நீங்களும் ஜூஸ் சாப்பிடீங்களான்னு நான் கேட்டேன். இல்லனா நீங்க போய் குடிங்கன்னு சொன்னாங்க. நானும் ஃப்ரீயாதான் இப்ப இருக்கேன் சிஸ்டர். வேணும்னா சொல்லுங்க. நானே உங்களுக்கு ஜூஸ் வாங்கிட்டு வந்து வீட்ல கொடுத்துட்டு போறேன்னு சொன்னேன். இல்லனா உங்களுக்கு எதுக்கு கஷ்டம்னு சொன்னாங்க. பரவாயில்லை சிஸ்டர் ஜூஸ் வாங்கிட்டு வரவான்னு கேட்டேன். ஒரு கட்டத்துல சரினான்னு சொன்னாங்க. என்ன ஜூஸ் வேணும்னு நானும் கேட்டேன். மாதுளை ஜூஸ் வேணும்னு சொன்னாங்க. நானும் ஜூஸ வாங்கிக்கிட்டு சரண்யா வீட்டுக்கு போகலாம்னு நினைச்சேன். ஆனா எனக்கு இன்னொன்னு தோணுச்சு. ஜூஸ்ல என் மூடு மாத்திரையை கலந்து கொடுத்து ஏதாச்சும் ட்ரை பண்ணலாம்னு தோணுச்சு. என்கிட்ட மூடு மாத்திரையும் இருக்கு. நான் ஐட்டம் கிட்ட போகும்போதெல்லாம் ஒரு மாத்திரையை போட்டுக்கிட்டு தான் நான் போவேன். அந்த மாத்திரையை ஜூஸ்ல கலந்து சரண்யாக்கு கொடுக்கலாம்னு எனக்கு தோணுச்சு. ஆனா ரிஸ்க் கண்டுபிடிச்சா என்ன பண்றதுன்னு பயமாவும் இருந்துச்சு. பயத்தை விட காஜதான் அதிகமாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு தோணுச்சு. ஜூஸ் வாங்கிட்டு எங்க வீட்டுக்கு போயிட்டு அந்த மூடு மாத்திரை 2 எடுத்து பொடியாக்கி ஜூஸ்ல போட்டு கலக்குனேன். நான் எப்பவுமே ஒரே ஒரு மாத்திரை தான் யூஸ் பண்ணுவேன். ஆனா இது மாதிரி சான்ஸ் இன்னொரு தடவை கிடைக்காதுன்னு நான் 2 மாத்திரையை பொடுகாக்கி அந்த ஜூஸ்ல கலக்குனேன். சுகர் கொஞ்சம் போட்டு நல்லா கலக்கி டேஸ்ட் பண்ணியும் பார்த்தேன். மாத்திரை ஸ்மெல் லைட்டா தெரிஞ்சது. இன்னும் கொஞ்சம் சுகரை போட்டு கலக்கிட்டு அந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தேன். இப்போ வாசனை அவ்வளவு அதிகமாவே இல்லை. இப்படி 2 மாத்திரை போட்டா ஏதாவது ஆகிடுமோன்னு எனக்கு கொஞ்சம் பயமாவும் இருந்துச்சு. இருந்தாலும் பார்த்துக்கலாம்னு தோணுச்சு. நானும் ஒரு மாத்திரையை போட்டுக்கிட்டேன். ஜூஸை எடுத்துக்கிட்டு சரண்யா வீட்டுக்கு போனேன். சரண்யா நேத்து போட்டுக்கிட்டு இருந்த அதே நைட்டியதான் இன்னைக்கும் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டும் இருந்தாங்க. நான் வீட்டுக்குள்ள போய சரண்யா கிட்ட இந்த ஜூஸ கொடுத்துட்டு பெட்ல உட்கார்ந்து கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டே இருந்தேன். சரண்யாவும் என்கூட பேசிக்கிட்டே அந்த ஜூஸையும் குடிச்சாங்க. எனக்கு டேஸ்ட் கண்டுபிடிச்சிருவாங்களோன்னு பயமாவும் இருந்துச்சு. ஆனா ஜூஸ ஃபுல்லாவே குடிச்சிட்டு வாயவும் தடைச்சாங்க. சரண்யா ஜூஸ் குடிக்கிறத பார்க்கும்போதே எனக்கு கொஞ்சமாக வெறி ஏறிச்சு. சரண்யா ஜூஸ் குடிக்கிறத பார்த்துக்கிட்டே ரசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஜூஸ் நல்லா இருந்துச்சான்னு நான் கேட்டேன். நல்லா இருந்துச்சுன்னா தேங்க்ஸ்னு சொன்னாங்க. நானும் ஏதாச்சும் ரியாக்ஷன் தெரியுதான்னு அவங்களையே பார்த்து பேசிக்கிட்டே இருந்தேன். கொஞ்ச நேரத்திலேயே அவங்க உடம்புல சில மாற்றங்கள் தெரிஞ்சது. ஆஹா, வெயிட் பண்ணி பார்த்தேன். மாத்திரை இப்ப கொஞ்சமாக வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைச்சேன். நானும் நைசா சரி சிஸ்டர் நான் இப்போ கிளம்புறேன்னு சும்மா சொன்னேன். உடனே அவங்களும் கொஞ்சம் இருங்க, ஏன் உடனே போறீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, சமைக்கிறேன், சாப்பிட்டுட்டு போங்கன்னு சொன்னாங்க.
நான் இல்ல சிஸ்டர், இன்னொரு நாள் வரேன்னு சொல்லிட்டு எழுந்தேன். நானும் இன்னும் கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா அவங்களுக்கு இன்னும் மூடு அதிகமாயிடும். அதுவரைக்கும் என்ன பண்றதுன்னு யோசிச்சேன். உடனே நான் பாத்ரூம் யூஸ் பண்ணிக்கவா அப்படின்னு கேட்டேன். அவங்களும் தாராளமா யூஸ் பண்ணிக்கங்கன்னு சொன்னாங்க. நானும் பாத்ரூம்குள்ள போயிட்டு கதவை லைட்டா ஓபன்லயே வச்சுட்டு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி வெளிய பாத்துக்கிட்டே இருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமா மாத்திரை வேலை செய்ய ஆரம்பிச்சது. சரண்யாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா மூடும் அதிகமாச்சு. அதன் பிறகு நான் பாத்ரூம்ல இருந்து வெளிய வந்தேன். சரண்யாவை தூக்கிட்டு நானும் பெட்ரூமுக்கு போனேன். சரி, ஒருவேளை சரண்யாவுக்கு எல்லாம் முடிஞ்ச பிறகு ஏன் இப்படி பண்ணீங்கன்னு என்கிட்ட சண்டை போடவும் வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த விஷயத்தை அவ வேறு யாருக்கிட்டையும் சொல்லாம இருக்க நான் அவளோட தனிமையில் இருக்கிறத வீடியோவாக பதிவு வச்சு பண்ணிப்போம். அவ ஏதாவது பிரச்சனை பண்ணா இந்த வீடியோவை நெட்ல வெளியிட்டுருவேன்னு சொல்லி அவளை நாம மிரட்டலாம்னு முடிவு பண்ணேன். அதனால அவள நான் பெட்ல தூக்கிட்டு போன பிறகு அந்த வீடியோ அதை நான் பதிவு செய்யறதுக்காக என்னுடைய செல்போன்ல வீடியோ கேமராவை ஆன் பண்ணி வச்சிருந்தேன். அதன் பிறகு மாத்திரை நல்ல வேலை செஞ்சது. நான் அவளை அணுவணுவா ரசிச்சேன். எப்படி நான் ஐட்டம் கிட்ட போகும்போது எப்படி நான் ஐட்டம் கூட சந்தோஷமா இருப்பேனோ அதே போலவே என் நண்பனின் மனைவியான சரண்யா கூடவும் இருந்தேன். அதை எல்லாத்தையும் நான் வீடியோவாவும் பதிவு பண்ணி வச்சுக்கிட்டேன். அதன் பிறகு நான் அங்கிருந்து கிளம்பும்போது இந்த வீடியோவை காட்டி அவளை எச்சரிச்சிட்டு வரணும்னு சொல்லிட்டு என்னுடைய செல்போனை என் கையில் எடுத்தேன். ஆனா அந்த சமயம் பார்த்து சரண்யாவோ இந்த விஷயம் என் புருஷனுக்கு தெரியாம பார்த்துக்கங்கன்னு சொன்னா. எனக்கு இது அதிர்ச்சியாக இருந்துச்சு. அப்பதான் எனக்கு ஒரு விஷயமே புரிந்துச்சு. அவளுக்கு என் மேல ஆசை இருந்துச்சு போல. அவ என்னோட தனிமையில இருக்குதான், தேவையில்லாம எனக்கு கடன் இருக்கு அப்படி இப்படின்னு ஒரு பொய்யை சொல்லி என்னை அடிக்கடி அவளுடைய வீட்டுக்கு கூப்பிட்டான்னு எனக்கு இப்பதான் புரிஞ்சது. அதனால நான் அவளை மிரட்டுறதுக்காக எடுத்து வச்சிருந்த வீடியோவை அவகிட்ட காட்டவும் இல்ல. நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் அப்படிங்கறத அவகிட்ட சொல்லவும் இல்ல. ஏன்னா அவளுக்கும் என் மேல ஆசை இருக்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த நாளல இருந்து எனக்கும் அவளுக்கும் ஒரு தகாத உறவு தொடர ஆரம்பிச்சது. நானும் லோன் கலெக்ஷன் ஏஜெண்டா இருக்கிறதால நான் வேலைக்கு போற மாதிரி வந்து என் நண்பன் வீட்டில் இல்லாத சமயங்கள் எல்லாம் வீட்டுக்கு வந்து சரண்யாவோட உல்லாசமாக இருக்கிறதையே வழக்கமாக வச்சுக்கிட்டேன். எங்க 2 பேருக்குமே உடல் தேவை மட்டும்தான் இருக்கு என்பதால நாங்க அடிக்கடி செல்போன்ல பேசுறது எல்லாம் கிடையாது. சரண்யா எனக்கு ஃபோன் பண்ணி என் கணவன் வீட்ல இல்ல வேலைக்கு போயிட்டாரு, நீங்க வரலாம்னு மட்டுமே சொல்லுவா. நானும் என்னுடைய வேலையை அதுக்கு ஏத்த மாதிரி மாத்திட்டு சரண்யாவோட வீட்டுக்கு வருவேன். இப்படியே நாங்க அடிக்கடி உல்லாசமாக இருப்பதையே வழக்கமாக வச்சுக்கிட்டோம். எங்கள் மீது யாருக்கும் சந்தேகமும் வரல. குறிப்பா என் நண்பன் மீது எந்தவிதமான சந்தேகமும் வரல. அந்த அளவுக்கு நாங்க ரொம்ப பக்குவமாவும் கச்சிதமாவும் நடந்துகிட்டோம். நான் அவளை பார்க்கும் போதெல்லாம் தங்கச்சின்னு கூப்பிடுறதும் அவ என்ன பார்க்கும் போதெல்லாம் அண்ணான்னு கூப்பிடுறதுமாகவே இருந்துச்சு. இதனால யாருக்கும் எங்கள் மீது சந்தேகமும் வரல. ஆனா எங்களுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு ரகசியமான உறவு இருக்கு அப்படிங்கிறது எங்களுக்கு மட்டுமே தெரியும். இப்படியே ஓராண்டுகளாக போய்கிட்டு இருந்துச்சு. அப்போ திடீர்னு ஒரு நாள் சரண்யாவுடைய மாமியாருக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. சரண்யாவுடைய மாமியார் ஒரு உணவகம் நடத்திட்டு வராங்க. அவங்களால உடம்பு சரி இல்லாம போனதால அந்த உணவகத்தை அவங்களால தொடர்ந்து நடத்த முடியல. கூட ஒரு ஆள் துணைக்கு இருந்தா நல்லா இருக்குமேன்னு யோசிச்சாங்க. அதனால அவங்க சரண்யாவை என்கூட வந்து ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. இது எங்களுக்கு முதல்ல அதிர்ச்சியாகவே இருந்துச்சு. இப்படி அவ கடைக்கு போயிட்டானா நாங்க எப்படி உல்லாசமாக இருக்கிறது அப்படின்னு நாங்க யோசிச்சோம். அதன் பிறகு வேறு வழி இல்ல, என்னத்தை சொல்லி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும். முதல்ல நான் வந்து மாமியாருக்கு ஒத்தாசையா நான் ஹோட்டலுக்கு வேலைக்கு போறேன், அதன் பிறகு என்ன பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னான். நானும் சரின்னு சொல்லிட்டு சரண்யாவ வேலைக்கு போன்னு சொன்னேன். சரண்யாவும் மாமியார் கூட சேர்ந்து காலையில டிஃபன் போட்டு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தான். ஹோட்டல் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்போ வேலையை எல்லாம் முடிச்சிட்டு மாமியார் வந்து சரண்யா கிட்ட இந்த பாத்திரத்தை எல்லாம் கழுவி வச்சிட்டு கடையை மூடிட்டு போகுமா அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க. அதன் பிறகு சரண்யாதான் கடையில உள்ள பாத்திரம் எல்லாத்தையும் கழுவிட்டு மதியமா வந்து வீட்டுக்கு வந்துருவாங்க. அப்பதான் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதாவது சரண்யாவோட கடைக்கு பின்பக்கம் ஒரு வாசல் இருக்கு. அதாவது ஒரு கதவு இருக்கு. அந்த வழியாக கூட நாங்க அந்த கடைக்குள்ள போகலாம். இதனால சரண்யா என்ன பண்ணுவானா, கடைய வேலையெல்லாம் முடிச்சிட்டு பாத்திரங்கள் எல்லாம் கழுவி வச்சிட்டு முன்பக்க கதவை மூடிட்டு அவ பின்பக்கம் கதவு திறந்து உள்ள போயிருவா.
என்னையும் பின்பக்க வாசல் வழியா வரச் சொல்லுவா. அதன் பிறகு கடையிலேயே நாங்களும் சரண்யாவும் உல்லாசமாக இருக்க ஆரம்பிச்சோம். இதுவே நாங்க மறுபடியும் எங்களை வழக்கமாக மாத்திக்கிட்டோம். யாருக்கும் எங்க மீது சந்தேகம் வரல. ஏன்னா சரண்யாவுடைய கணவனும் தன்னுடைய மனைவி கடையில தான் இருக்கிறா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்பா. அதனால அவருக்கும் எங்கள் மீது எந்தவிதமான சந்தேகமும் வரல. இதுவும் எங்களுக்கு ஒரு புது அனுபவமா இருந்துச்சு. தினமும் சரண்யா கடைக்கு வந்து கடையை நடத்திட்டு பாத்திரங்கள் எல்லாம் கழுவிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுவா. நான் அவளுடைய கடைக்கு போய் அவளோட உல்லாசமாக இருப்பேன். இப்படியே உல்லாசமாக இருந்துகிட்டே இருந்தோம். நாட்கள் செல்லச் செல்ல எங்களுக்குள்ள நெருக்கம் அதிகமாச்சு. ஒரு கட்டத்துல நான் சரண்யா வந்து என்ன திருமணம் செஞ்சு கொள்ளன்னு விரும்பினா. நானும் ஒரு கட்டத்துல அவள் மீது இருந்த மோகத்தின் காரணமாக நானும் அதற்கு ஒத்துக்கிட்டேன். அப்ப அதற்கு இடையராக இருக்கக்கூடிய என்னுடைய நண்பனை வந்து கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லி நானும் சரண்யாவும் முடிவு பண்ணோம். அப்பதான் நான் வந்து சொன்னேன், நான் எலி மருந்து வாங்கித் தரேன். கொஞ்சமா உன் கணவனுக்கு சாப்பாட்டுல கலந்து கொடு, அது சாப்பிட்டே அவன் செத்துப் போயிருவான் அப்படின்னு நானும் சொன்னேன். அவளும் அதற்கு ஒத்துக்கிட்டா. அதன் பிறகு நான் ஒரு 3 எலி மருந்து வாங்கி பேஸ்ட் வாங்கி அவகிட்ட கொடுத்தேன். அவளும் அவருடைய கணவனுக்கு சாப்பாடுல கொஞ்சமாக கலந்து கொடுக்க ஆரம்பிச்சாள். சரண்யா மீது இருந்த நம்பிக்கையின் காரணமாக அவருடைய கணவனும் எந்தவிதமான சந்தேகமும் வராம அவனும் கொடுத்த சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டே இருந்தான். நாட்கள் செல்ல செல்ல அவனுக்கு உடல்நிலை ரொம்ப மோசமாச்சு. ஒரு கட்டத்துல வாந்தி எடுத்து மயங்கிட்டான். அதன் பிறகு சரண்யாவும் அவருடைய அம்மாவும் உறவினர்களும் அவரை தூக்கிட்டு போய் தனியார் மருத்துவமனையில் அட்மிட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு தீவிரமான சிகிச்சையும் அளிக்கப்பட்டுச்சு. நானும் சரண்யாவும் அவருடைய கணவனுக்கு ஒரேடியா மொத்த இரைபேசியும் கொடுக்கல. கொஞ்சமாதான் கொடுத்துக்கிட்டே வந்தோம். அதனால அவரை வந்து போலீஸ் அவரை வந்து எப்படியோ டாக்டர்கள் வந்து தீவிரமான சிகிச்சை கொடுத்து காப்பாத்திட்டாங்க. இது எங்களுக்கு பெரிய அதிர்ச்சியாவும் இருந்துச்சு. போய் சேர்ந்துருவான்னு நினைச்சோம். ஆனா அவரை காப்பாத்திட்டாங்க. அதன் பிறகு ஒரு 10 நாளா ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்தாங்க. அந்த 10 நாளும் கூட நாங்க ஹோட்டல்ல உல்லாசமாக தான் இருந்துட்டு வந்தோம். அதன் பிறகு அவருடைய கணவனை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தாங்க. அப்பதான் வந்து சரண்யா சொன்னா, நம்ம எலி மருந்தையும் கொடுத்து பாத்துட்டோம். அவன் சாகல, இதனால அவன நம்ம கழுத்த நிதிச்சு கொன்னுடுவோம். அவனுக்கு இப்போ உடல்நிலை வர சரியில்லாம இருக்கு, ட்ரீட்மெண்ட் வரை எடுத்துட்டு வந்திருக்கான். யாருக்கும் சந்தேகம் வராது. நாம அவனை கதையை முடிச்சிரலாம் அப்படின்னு சரண்யா சொன்னான். நானும் சரின்னு ஒத்துக்கிட்டேன். அப்பதான் சரண்யா வந்து ஒரு பிளான் சொன்னான். நான் தான் தினமும் என் கணவனுக்கு காலையில மருந்து மாத்திரை எல்லாம் கொடுத்துட்டு கடைக்கு வந்துருவேன். அதன் பிறகு கடையில வேலை எல்லாம் முடிச்சிட்டு சாயந்தரமா வீட்டுக்கு மத்தியமா வீட்டுக்கு போய்தான் அவரை எழுப்பி சாப்பாடு கொடுத்துட்டு அதுக்கு திரும்ப மருந்து கொடுப்பேன். இப்படியேதான் நான் வந்து செஞ்சுக்கிட்டு வரேன். இன்னைக்கு நாளைக்கு நான் அவருக்கு மருந்து கொடுக்கும் போதே கூடவே சேர்ந்து தூக்க மாதிரியும் கொடுத்துட்டு வந்துடுறேன். அதன் பிறகு நான் வழக்கம் போல கடைக்கு வந்துடுறேன். கடை வேலையெல்லாம் முடிச்சிட்டு திரும்ப நம்ம 2 பேரும் தனிமையில இருந்துட்டு ஒன்னாவே வீட்டுக்கு வருவோம். வந்த பிறகு தூங்கிட்டு இருக்கக்கூடிய என் கணவனை கழுத்தை நெரிச்சு கொலை செஞ்சிருவோம். அதுக்கு அப்புறமா நான் என் மாமியார் கிட்ட, நான் இப்பதான் கடையில இருந்து வந்தேன், உங்க பையன் பேச்சு மூச்சு இல்லாம கிடக்கிறாரு, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி நான் நாடகம் மாறுறேன் அப்படின்னு சரண்யா சொன்னாங்க. நானும் அதற்கு சரின்னு சொல்லிட்டேன். வழக்கம் போல சரண்யாவும் ஹோட்டல் வேலையெல்லாம் முடிச்சிட்டு பின்பக்க கதவை திறந்து என்னை கூப்பிட்டாங்க. நானும் அவங்க கடைக்குள்ள போய் அவங்களோட தனிமையில இருந்தேன். அதன் பிறகு அவங்க வீட்டுக்கு வந்தாங்க. நானும் கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்களுடைய வீட்டுக்கு வந்தேன். அந்த சமயத்துல அவருடைய கணவன் தூங்கிக்கிட்டு தான் இருந்தாரு. கொடுத்த தூக்க மாத்திரை வேலை செய்துன்னு நினைச்சேன். அதன் பிறகு நான் அவருடைய கழுத்துல துணியை போட்டிருக்கிறேன். அந்த சமயம் பார்த்து அவர் திடீர்னு முழிச்சிட்டாரு. ஏன்னா நாங்க தூக்க மாத்திரை கொடுத்தது காலையில. இப்ப நாங்க அவரை கழுத்த நெருக்கிறது மதியம். அதனால அவருக்கு தூக்கம் கலைஞ்சிருச்சு. இது எங்களுக்கு அதிர்ச்சியாக இருந்துச்சு. அவரு என் கூட சேர்ந்து என்னை எப்படியாவது உயிர் பழைக்கணும்னு போராடினாரு. கத்தவும் முயற்சி பண்ணாரு. இதை பார்த்து ஷாக்கான சரண்யா பக்கத்தில் இருந்த ஒரு தலையணையை எடுத்து அவர் கத்தக்கூடாதுன்னு சொல்லி அவருடைய முகத்துல வச்சு அழுத்துனாங்க. தன்னுடைய மனைவியே சேர்ந்து இப்படி நம்மள கொலை செய்ய முயற்சி செய்றாளே அப்படின்னு சொல்லி அவரும் ஷாக்கானாரு. அதன் பிறகு நானும் அவளும் சேர்ந்து எங்களுடைய ஃபுல் ஃபோர்ஸ் வச்சு அவரை கொலை செய்ய முயற்சி பண்ணோம். நானும் நல்ல என்னுடைய ஃபோர்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து கழுத்துல போட்டிருந்த துண்டை நல்ல இருக்கனேன். கொஞ்ச நேரத்திலே அவரு கை கால்கள் எல்லாம் துடிதுடிக்க தன்னுடைய உயிரையே விட்டுட்டாரு. அதன் பிறகு அவரை எப்படியோ நாங்க கொலை செஞ்சுட்டோம்.
அதன் பிறகு எங்களுடைய நாடகத்தை அரங்கேற்ற நாங்க முயற்சி ஆரம்பிச்சோம். நானும் சரண்யா கிட்ட இதுக்கப்புறம் உன் நாடகத்தை நீ அரங்கேற்று, நான் உடனே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி நைசா அங்கிருந்து கிளம்பிட்டேன். அதன் பிறகு சரண்யாவுடைய மாமியாருக்கு ஃபோன் பண்ணி, அத்தை நான் வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது உங்க மகன் பேச்சு மூச்சு இல்லாம கிடக்குறாரு. எனக்கு பயமா இருக்கு, என்னன்னே தெரியல. சீக்கிரமா வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே ஃபோன் பண்ணான். இதை கேட்டதுமே சரண்யாவுடைய மாமியார் பதறி அடிச்சுக்கிட்டு கொஞ்சம் உறவுக்காரங்களையும் அழைச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்தாங்க. அங்க வந்து பார்த்ததுமே அவர் பேச்சு மூச்சு இல்லாம கிடந்தாரு. உடனடியாக அவரை தூக்கிக்கிட்டு அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு போனோம். அங்கு போனதுமே மருத்துவர்கள் வந்து என் கணவனின் உடலை பரிசோதனை செஞ்சிட்டு அவரு ஏற்கனவே இறந்துட்டாருன்னு சொன்னாங்க. இதை கேட்டதுமே நான் அதிர்ச்சியாகுவது போல, இப்படி என்ன சின்ன வயசுலயே என்னை விட்டுட்டு போயிட்டீங்களே, கல்யாணமான கொஞ்ச நாளே இப்படி என்ன அனதையாக்கி போயிட்டீங்களே அப்படின்னு சொல்லி அவருடைய உடலை கட்டிப்பிடிச்சு சரண்யா அழுதா. ஒட்டுமொத்த குடும்பமும் அழுதுச்சு. இந்த சின்ன வயசுலயே கணவனை இழந்துட்டாளே அப்படின்னு சொல்லி சரண்யாவை எல்லாரும் ரொம்ப வருத்தமாகவும் சோகமாகவும் பார்த்தாங்க. சரண்யாவும் அந்த அளவுக்கு பயங்கரமா நடிச்சா. அது மட்டுமில்ல, சரண்யா ஒரு பக்கம் அழுதாலும் அவளுடைய மாமியாருக்கும் தன்னுடைய மகனை இழந்த துக்கம் தாங்க முடியாம அவங்களும் அழுதுகிட்டுதான் இருந்தாங்க. அந்த சமயம் பார்த்து தன்னுடைய மகனின் கழுத்துல ஒரு காயம் இருந்ததை அவங்க கவனிச்சுக்கிட்டாங்க. இந்த காயம் எப்படி வந்துச்சு? மருத்துவமனையில இருக்கும்போது கூட நான் அவன் கூடதானே இருந்தேன். அப்பல்லாம் இந்த காயம் இல்லையே, இப்ப எப்படி இந்த காயம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி சரண்யா கிட்ட கேட்டாங்க. எனக்கு என்னத்த தெரியும், நானும் உங்க கூடதானே நான் வந்து ஹோட்டல்ல இருந்தேன். இது காயம் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி சரண்யாவும் சமாளிக்க முயற்சி பண்ணாங்க. ஆனா அந்த காயத்தை பார்த்ததுமே சரண்யா மீது அவருடைய மாமியாருக்கு பலத்த சந்தேகம் வந்துருச்சு. எப்படி ஏற்கனவே தன்னுடைய மகனுக்கு திடீரென உடல்நலமலை சரியாம போனதுல இருந்தே சரண்யா மீது அவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு. இப்ப மகனும் செத்து போயிட்டான். கழுத்திலையும் காயங்கள் இருந்ததுமே அவங்களுக்கு சந்தேகம் வந்து அதிகமாச்சு. இதனால அவங்க கொஞ்சம் கூட தாமதிக்கல. நேரடியாக போலீஸ் தன்னுடைய மகன் வந்து திடீரென இறந்து போயிட்டாரு. உடல்நிலை சரியில்லாம வீட்ல சிகிச்சை எடுத்துட்டு இருந்தாரு. திடீர்னு மர்மமான முறையில இறந்துட்டாரு. கழுத்துல வேற காயங்கள் இருக்கு. எனக்கு என்னுடைய மருமகம் மீதுதான் சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லி சரணையுடைய மாமியாரும் போலீஸ்ல புகார் கொடுத்துட்டாங்க. இது உடனடியாக போலீசாரும் வழக்கு பதிவு செய்து மருத்துவமனையில் இருந்த சரணையாவுடைய கணவனின் உடலையும் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பிட்டாங்க. போலீசார் சரண்யா கணவனுடைய என்னுடைய நண்பனின் உடலை பிரேத பரிசோதனை செய்ய போறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுமே எங்களுக்கு அதிர்ச்சியாக இருந்துச்சு. பிரேத பர்சனலே கண்டிப்பா நாங்க மாட்டிப்போங்கிறது எங்களுக்கே தெரியும். நாங்க நினைச்ச மாதிரியே பிரேத பர்சனை அறிக்கையும் வந்துச்சு. அவரு இயற்கையான முறையில சாகல, அவரை கழுத்தை நெரிச்சுதான் கொலை செஞ்சிருக்காங்க அப்படின்னு ரிப்போர்ட்டம் வந்துச்சு. இதை கேட்டதுமே சரண்யாவுடைய மாமியாரும் அவருடைய குடும்பத்தாரும் பேர் அதிர்ச்சியானாங்க. அதன் பிறகு போலீசாருக்கு சந்தேக பார்வை முழுவதுமே சரண்யா பக்கம்தான் திரும்புச்சு. அவங்களை அழைச்சிட்டு போய் போலீசார் தங்களுடைய பாணியில விசாரணையும் செஞ்சாங்க. அது மட்டுமல்ல, அவங்களுடைய செல்போனையும் கைப்பற்றி போலீசார் ஆய்வு செஞ்சாங்க. அப்போ சரண்யா வந்து தன் கணவனை தவிர வேற யாரு கூட எல்லாம் பேசியிருக்காங்க பார்க்கும்போது அவங்க அடிக்கடி என்னுடன் பேசியதையும் போலீசார் கண்டுபிடிச்சாங்க. அதன் பிறகு இவங்க யாரு எதுகிட்ட, இவங்க எதுக்காக இவங்க கூட அடிக்கடி பேசியிருக்கீங்க, என்ன ஏது அப்படின்னு சொல்லி போலீசார் தங்களுடைய பாணியில சரண்யா கிட்ட கிடுக்குப்பிடி விசாரணை நடத்த வேறு பயந்து போன சரண்யாவோ அனைத்து உண்மைகளையும் ஒத்துக்கிட்டாங்க. எனக்கும் என் கணவனின் நண்பருக்கும் இடையே தகாத உறவு இருந்துச்சு. நாங்க வீட்டுலதான் அடிக்கடி தனிமையில் உல்லாசமாக இருந்துட்டு வந்தோம். அதன் பிறகு எங்களுக்குள்ள நெருக்கம் அதிகமாகி நாங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணோம். அதுக்கு என்னுடைய கணவன் இடையராக இருந்ததால அவரை கொலை செய்யணுங்கிற இடத்துக்கு நாங்க முடிவு பண்ணோம். ஆரம்பத்துல நாங்க எலிமருந்து கொடுத்து பார்த்தோம். ஆனா அவர் சாகல, உயிர் பழைச்சிட்டாரு. அதனாலதான் அவரை கழுத்தை நெரிச்சு கொலை செய்யணும்னு முடிவு பண்ணோம். எங்க மாமியாரை நம்ப வைக்கிறதுக்காக நானும் ஹோட்டல்ல இருக்கிற மாதிரி நடிச்சு இந்த மாதிரி நாங்க கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அனைத்து உண்மைகளையும் ஒத்துக்கிட்டாங்க. அவங்க கொடுத்த அந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில போலீசார் கொலை வழக்கு பதிவு செஞ்சு என்னையும் கைது செஞ்சிட்டாங்க. தற்போது நாங்கள் இருவரும் சிறையில கம்பி எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். நண்பனின் மனைவியின் மீது ஆசைப்பட்டதால் தற்போது நான் என்னுடைய வாழ்க்கையை இழந்து என்னுடைய வாழ்க்கையின் மீதி நாட்களை நான் ஜெயிலேயே கழிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுவிட்டது. நான் செய்த இந்த தவறை நீங்க யாரும் தயவு செஞ்சிராதீங்க.
கள்ளக்காதலல் இருப்பவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஜென்மத்திலேயே அவங்களுக்கு கடுமையான தண்டனைகள் கிடைக்கும். பார்த்து உஷாரா இருந்துக்கங்க.